The radius of the innermost electron orbit of hydrogen atom is 5.3 into 10 power minus 11 meter. What are the radii of n is equal to 2 and n is equal to 3 orbits? ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. அதில் இன்னர்மோஸ்ட் ஆர்பிட்டில் எலக்ட்ரான் சுற்றிட்டுருக்கு. அதாவது n is equal to 1 அப்படிங்கிற ஆர்பிட்டில் எலக்ட்ரான் சுற்றிட்டுருக்கு. சப்போஸ் அதோடைய ஒரு எனர்ஜி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. மேபி அது நம்ம லைட் கொடுக்கலாம் அல்லது ஹீட் கொடுக்கலாம். ஏதோ ஒரு எனர்ஜி கிடைச்சோடனே அந்த எலக்ட்ரான் எங்கே போகலாம்? n is equal to 2ல் சுற்றலாம், n is equal to 3ல் சுற்றலாம். ஸோ n is equal to 2ல் சுற்றும்போது ஒரு ரவுண்டு இருக்கும் இல்லையா? அப்போ அதோட ரேடியஸ் என்ன? ஸோ n is equal to 3ல் அது சுற்றும்போது அதோட ரேடியஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? R1 is equal to 5.3 into 10 power minus 11 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ மற்ற ஆர்பிட்டில் சுற்றும்போது அது ரேடியஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? Rn is equal to n square R1. ஸோ Rn is equal to n square R1. அப்போ எனக்கு வேண்டியது R2வும் R3யும். ஸோ R2 is equal to n இருக்கிற இடத்துல 2 போட்டுக்கோங்க. அப்போ n ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் இன்ட்டு R1 என்ன கொடுத்துருக்காங்க? 5.3 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 11. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணால் 2.12 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 10 மீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து R3 is equal to n ஸ்கொயருக்கு வந்து 3 ஸ்கொயர் இன்ட்டு R1 என்ன? 5.3 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 11. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணால் 4.77 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 10 மீட்டர். ஸோ R1 கொடுத்துருக்காங்க, R2 R3 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ரேடியஸ் வந்து எப்படி தான் இருக்கணும்? R1 விட R2 கூடுதலாக இருக்கணும், R2 விட R3 கூடுதலாக இருக்கணும். ஸோ அது செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.